Hi friends, welcome to Anu Samiyalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி. மதுரை தண்ணி சட்னியே தெரியாதவங்களே இருக்க முடியாது. மதுரையில் தள்ளுவண்டி கடையிலலாம் இந்த சட்னி ரொம்பவே ஃபேமஸ், பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள். இந்த டேஸ்டியான மதுரை தண்ணி சட்னி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களே போதுமானது. நம்ம இந்த தண்ணி சட்னியை சூடான இட்லியில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னிக்கு நான் ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப்பு பொட்டுக்கடலை. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். இதில் 8 பச்சை மிளகா வரைக்கும் போடலாம். எனக்கு இவ்வளோ காரம் போதும், அதனால் அவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகா, அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயமும் தேவைப்படும், அதனால் ஒரு அரை வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி பண்ண போயிடலாம் வாங்க. ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப வறுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சட்னி கலர் கிடைக்காது. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ லைட்டாக கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் ஸ்லைட்டாக கலர் மாறுது இல்லையா, அவ்வளோ வதக்கினா போதும், ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். இப்போ நல்லா நம்மளுக்கு வெங்காயம் வறுப்பட்டாச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா பூண்டெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கிறதுலாம் நல்லா ஆறியாச்சு. இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கல்லையே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி நல்லா அரைப்பட்டாச்சு. அதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சு கொட்டணும். இப்போ நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு பேரே தண்ணி சட்னி இல்லையா, நல்லா 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக இருக்கும் இந்த தண்ணி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்புக்கு ஒரு வாணலியை சூடு பண்ணிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வெடிச்சக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வறுப்பட்டாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம சின்னதாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை நம்ம நல்லா வறுத்து இந்த சட்னியில் சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் இருக்கவங்க சின்ன வெங்காயம் வறுத்து போடுங்க. நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம அதை தாளிச்சதெல்லாம் தண்ணி சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக தண்ணி சட்னி ரெடியாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் எவ்வளோ டேஸ்டி அண்ட் யம்மியான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. பொதுவாக சட்னினாலே நம்ம தேங்காய் சேர்த்து அரைப்போம் இல்லையா, இந்த சட்னியில் தேங்காய் இல்லை. தேங்காய் இல்லாமல் அரைக்கிறதுனால இந்த சட்னி ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். ஸோ இந்த தண்ணி சட்னியை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான இட்லியோட இந்த சட்னி மேலே விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் இந்த சுலபமான டேஸ்டியான யம்மியான மதுரை தண்ணி சட்னி பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி சட்னி ரெசிபிஸ் என்னோட பிளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.